ஹாய், குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ ஊர் சுற்ற போகிறேன். ஊர் சுற்ற போகிறதுக்கான பட்ஜெட் எவ்வளோன்னா வெறும் 7 ரூபா. அதை தவிர்த்து எனக்கு பெரிய பட்ஜெட் இல்லை. ஏன்னா மந்த் எண்ட் ஆகிருச்சு, சேலரி வரல. அதனால் சும்மா போய் ஊர் சுற்றுவோம். எப்படின்னா வாட்டி தான் ரூமு ஆஃபீஸுன்னு இருக்கிறது. ஸோ மற்ற இதெல்லாம் பார்க்கலாம். ஹாய் சார்னேக்கா, உனக்காக தான் இந்த வீடியோ. பெங்களூரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன், உனக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் பாரு. இது எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்க பிரேஸ் 2ல் மக்கள் வாழ்கிற இடம். எல்லா பொருளையும் ப்ரைவேட் பிளேஸ்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பப்ளிக் இருக்கிற பிளேஸ் தான் ரொம்ப அழுக்காக கன்றாவியாக இருக்குது. இங்கே ஒரு கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குக்கா. பிரியா டிஃபன் ஒரு டிஃபன் கடை. மெயினை தவிர்த்து எல்லா இடமும் ரொம்ப கப்பாக இருக்குது. ரோட்டோட அந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இப்படியே போனால் கொஞ்சம் தூரத்துலேயே மெயின் ரோடு வந்துடும். அங்கே பிரிட்ஜெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அப்புறம் இங்கே 2 ஹோட்டல் இருக்கு இல்லையா, இந்த ஹோட்டலில் மதுரைக்காரங்க சாப்பிட்ற சாப்பாடு ஸ்மெல் அப்படியே வரும். நான் ஒரு நாள் சாப்பிட்டதில்லை, பார்த்துருக்கேன். இந்த தங்குற இடத்தை தாண்டி அந்த பக்கம் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. காட்டுறேன். இந்த லாஸ்ட்டில் சீமென்ஸ் தெரியும் பாரு, அது ஒரு ஐடி கம்பெனி. அடுத்து இந்த பக்கம் போ, இது பிரிட்ஜு. இந்த ரோடு வந்து மெயின் ஹைவே. இந்த பக்கம் போனால் ஒசூர். என்ன தெரியலையே, காட்டு. இந்த பக்கம் போனால் ஒசூர், இந்த பக்கம் போனால் பெங்களூரு சிட்டிக்குள்ளே போகிறது. திருநங்கை சிலர் வந்தாங்க, வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க அவங்க. சரி, அடுத்தடுத்து என்ன கிடைக்குதோ அதெல்லாம் பார்க்குறேன். இது வந்து முக்கியமான பஸ் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். நிறைய பஸ்ஸு இங்கே வந்து நிற்கிது. நிறைய பில்டிங் தெரியுது, நிறைய பேர் இங்கே வராங்க. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன். இன்னும் இது ஓப்பன் ஆகலை. இதுக்குள்ளே போக அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதை தவிர்த்து என்னால் எங்கேயும் போக முடியாது. என்னோடய பட்ஜெட் வெறும் 7 ரூபாங்கிறது தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஊர் பஸ்ஸும் நாய்ஸும் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 தமிழ்நாடு பஸ் வருது. இது போதும்னு நினைக்கிறேன். அங்கே மெயினில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கார் ரிப்பேர் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே மூவ் பண்ணி போயிடுவோம்.
நான் வந்திருக்கிற பக்கம் எதுவுமே இல்லை. அந்த பக்கம் இருக்குது, அதுவும் பிரிட்ஜு மாற்றிச்சு. அங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது, தெரியுதா? ஜூம் பண்ணி கேட்டேன். பட்டி காட்டான் பிரியாணி. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்காரங்க பிரியாணி கடையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டி காட்டான் பிரியாணி மெயின் இருக்காங்கப்பா. மாருதி கன்சர் பிஸ்னஸ் பார்க்னு ஒன்று இருக்குது. இது முழுசாக படம் பிடிக்கிற அளவுக்கு குவாலிட்டியாக காட்டுற அளவுக்கு என் கேமரா குவாலிட்டி கிடையாது. ஆனால் இது ஒரு ஐடி பார்க். அப்படியே இந்த பிஸ்னஸ் பார்க் ஆப்போசிட்டில் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இது கவர்மெண்ட் பிளேஸாக ப்ரைவேட் பிளேஸான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணலாம். வழக்கம் போல் என்ன ஹோட்டலு, டீ கடை இந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்த கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறது பாத்ரூம் போகிறதுக்கு. ஹாய் மக்களே, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஐடி கம்பெனி உள்ளே இருக்கிற பில்டிங்ஸை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை எடுத்த உடனே சில மிலிட்ரி மேன்ஸ் வந்து பார்த்துட்டு அந்த பில்டிங்லாம் எடுக்கக்கூடாது, நான் தான் அதுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க, காட்டுறேன். அந்த வண்டி இருக்குது இல்லைங்களா, அந்த வண்டியில் இருக்கிறவங்க தான் அப்படிலாம் எடுக்கக்கூடாது, ப்ரைவேட் பிளேஸ்லாம் எடுக்கக்கூடாது, அது அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே சில பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, இதை நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹாய் மக்களே, ப்ரைவேட் பிளேஸ் பளிச்சுன்னு இருக்குது, பப்ளிக் பிளேஸ் ரொம்ப கன்றாக இருக்குது பாருங்கள். மெயினில் இப்படி தான் இருக்குது, இது ஹைவே, இங்கே இப்படி இருக்குது. ஸோ இதனால தான் அந்த மிலிட்ரி மேன் வந்து வீடு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் போல இருக்குது. என்னவா இருக்கும்னா, இந்தியாவில் ப்ரைவேட் பிளேசஸ் ரொம்ப நீட்டாகவும் பப்ளிக் பிளேசஸ் ரொம்ப டர்ட்டியாகவும் இருந்தால், நீட்டாக வச்சுருக்கிறது ஒரு ப்ரைவேட் பிளேஸோடைய அந்த பர்சனுடைய சாமர்த்தியம், அழுக்காக வச்சுருக்காகிறது பப்ளிக்குடைய இயலாமை. இதை ஃபாரின்ஸ்லாம் பார்த்தா இந்தியன் கவர்மெண்ட்டு தப்பாக சொல்லுவாங்க, தப்பாக நினைப்பாங்க. இந்தியாவை பற்றி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்துடும் தான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையாக இருக்கும். இது உண்மையாக பொய்யான்னு பார்த்து சொல்லுங்கள். இங்கே ஒரு ஓலா கம்பெனி இருக்குது. அப்படியே போனால் சில சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. படிக்கட்டு ஏறி மேலே போகலாம். இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் ஐடி கம்பெனிஸாக இருக்குது, ப்ரைவேட் பிளேஸு. இங்கே ஃபெயிலியர் இருக்குது, ஸ்டெப்ஸில் தான் போகணும் போல். ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கேன். மேலே போய் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். நடக்க முடியலடா சாமி. இந்த மாதிரி வீடியோ எடுக்க கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ரொம்ப தயக்கமாக தான் இருக்குது. போக போக பழகிடும். எத்தனையோ யூடியூபர் பார்த்துருக்கோம்ல, பழகிரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து தயங்குறாங்க. ஆமாம், நிறைய பேர் தயங்குறாங்க. அது என்னன்னு தெரியும். ஓகே, இங்கே வேறு ஜன்னலாக இருக்கிறதுனால ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் ப்ரைவேட் பிளேஸு, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பக்கம் அதான் பப்ளிக் பிளேஸ், நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னும் முழுசாக கட்டி முடிக்கல, அதனால் இப்படி கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கட்டி முடித்தா க்ளீனாக நீட்டாக இருக்கும். மெட்ரோக்குள்ள திருப்பூர் ரோடு இருக்காருங்க, அது வந்து அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது பெங்களூரு அவுட்டரில் ஒரு சுற்று வரும்.
இங்கே பாருங்கள் 3 பிஜி ஒன்றோட ஒன்று ஒட்டி காற்று போகிறதுக்கு மட்டும் கேப் வச்சு கட்டியிருக்காங்க. இன்றைக்கி ஊர் சுற்றுனது போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் ஊர் சுற்றலாம். பாய்.